Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல நம்ம outcomes of democracyல last two topics வந்து கவர் பண்ண போறோம். So accommodation of social diversity. First இந்த டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். So first என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Do democracies lead to peaceful and harmonious life among citizens? அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்திருக்கு. So அதாவது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, டெமோக்ரஸி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பீஸ்ஃபுல்னஸ், அதாவது அமைதியும், ஹார்மோனியஸ் லைஃப் அப்படின்னா வந்து யுனைட்டடா வந்து இருக்கிறது. சொசைட்டில இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸுமே வந்து யுனைட்டடா வந்து இருக்கிறது. ஸோ இட் வில் பி ஃபேர் எக்ஸ்பெக்டேஷன் தட் democracy should produce a harmonious social life. ஸோ அப்போ வந்து என்னது வந்து இது வந்து ஒரு ஃபேர் எக்ஸ்பெக்டேஷன் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தட் அதாவது டெமோக்ரஸி வந்து நம்மளுக்கு ஒரு யுனைட்டடான ஒரு சோஷியல் லைஃப், யுனைட்டட் அப்படின்னா எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா இருக்கிற ஒரு சோஷியல் லைஃப வந்து டெமோக்ரஸி கொடுக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஃபேர் எக்ஸ்பெக்டேஷன் தான். அதாவது எக்ஸ்பெக்ட் பண்றது கரெக்ட் தான் அப்படின்றது தான் வந்து சொல்றாங்க. So we have seen in the earlier chapters how democracies accommodate various social divisions. ஸோ நம்ம வந்து முன்னாடி சாப்டர்ஸ்ல எல்லாம் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டெமோக்ரஸி எப்படி வந்து சோஷியல் டிவிஷன்ஸை வந்து கொண்டு வருது உள்ள இருக்கு. அதாவது டெமோக்ரஸிக்குள்ள வந்து எப்படி வந்து இந்த மாதிரி சோஷியல் டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ we saw in the first chapter how Belgium has successfully negotiated differences among ethnic population. ஸோ பெல்ஜியம் வந்து எப்படி அந்த டிஃபரன்சஸ் பிட்வீன், அதாவது டச் ஸ்பீக்கிங்கும் பிரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புளும் வந்து இருந்தாங்கல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிஃபரன்சஸ் வந்து எப்படி வந்து பெல்ஜியம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி தான் அதுதான் வந்து மீன் பண்றாங்க. எப்படி வந்து டெமோக்ரஸிக்குள்ள நிறைய சோஷியல் டிவிஷன்ஸ் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது தான். அதாவது ஸ்பேஸ் கொடுக்கறது, இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மத்தவங்களோட. எத்தனிக் பாப்புலேஷன் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு சேம் கல்ச்சர் இல்ல ஒரு சேம் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்றது, ஒரு சேம் பேக்ரவுண்ட்ல வந்து இருக்கிற அதுதான் வந்து எத்தனிக் பாப்புலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ டெமோக்ரஸிஸ் யூஸ்வலி டெவலப் அ ப்ரொசீஜர் டு கண்டக்ட் their காம்படிஷன். ஸோ டெமோக்ரஸி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ப்ரொசீஜரை வந்து டெவலப் பண்றாங்க. எதுக்காகனா காம்படிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க, டெமோக்ரஸிஸ் யூஸ்வலி டெவலப் அ ப்ரொசீஜர், அந்த காம்படிஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்றதுக்கு. ஸோ என்ன டைப் ஆஃப் காம்படிஷன்ஸ் அப்படின்னா, பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் கான்ஃபிளிக்ஸ் வந்து மேனேஜ் பண்றது. எப்படி மேனேஜ் பண்றாங்க, எலெக்ஷன்ஸ், டிஸ்கஷன்ஸ், லாஸ், இதெல்லாம் வந்து இதுதான் காம்படிஷன்ஸ் அப்படின்னு வந்து அவங்க மீன் பண்றாங்க. ரேதர் தென் என்னது வயலன்ஸ் இல்லாம இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னது ஃபேர் மெத்தட்ஸ். எதுக்காக, ஒரு டென்ஷனை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு, அதாவது வயலண்ட் கிளாஷஸ்லாம் வராம ரெடியூஸ் பண்றதுக்கு. அதுதான் அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, திஸ் ரெடியூசஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் தீஸ் டென்ஷன்ஸ் பிகமிங் எக்ஸ்ப்ளோசிவ் ஆர் வயலண்ட். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகப்படுத்தி வயலண்டா வந்து மாறாம தடுக்க வைக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நோ சொசைட்டி கேன் ஃபுல்லி அண்ட் பர்மனன்ட்லி ரீசால்வ் கான்ஃபிளிக்ட்ஸ் அமாங் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ எந்த ஒரு சொசைட்டியா இருந்தாலும் வந்து இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட்ஸ் நடக்குது இல்ல, இந்த டிஃபரன்ஸ்னால நான் வரக்கூடிய கான்ஃபிளிக்ட எந்த ஒரு சொசைட்டியுமே அதை வந்து ஃபுல்லா வந்து பர்மனண்டா ரீசால்வ் பண்ண முடியாது. இந்த கான்ஃபிளிக்ட்ஸா இருக்கட்டும், ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து இருக்கு. பட் we can certainly learn to respect these differences and we can evolve a mechanism to negotiate the differences. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிஃபரன்சஸ வந்து நம்ம ஒத்துக்கலாம்.
ஒத்துக்கிட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். அதாவது அவங்களோட கல்ச்சர் அது, அவங்க அதை பண்ணிக்கிறாங்க. நம்மளோட கல்ச்சர் இது, நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க. and evolve a mechanism to negotiate the differences அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ டெமோக்ரஸி இஸ் பெஸ்ட் சூட்டட் டு ப்ரொடியூஸ் திஸ் அவுட்கம். ஸோ டெமோக்ரஸி வந்து இந்த அவுட்கம் கொண்டு வர்றதுக்கு பெஸ்ட் வந்து டெமோக்ரஸி தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் டெமோக்ராட்டிக் ரெஜிம்ஸ், அதாவது கவர்மெண்ட் நான் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றாங்கல்ல, அவங்கள சொல்றாங்க ஆஃபன் டர்ன் அ பிளைண்ட் ஐ டு ஆர் சப்ரஸ் இன்டர்னல் சோஷியல் டிஃபரன்சஸ். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சப்ரஸ் பண்ணுவாங்க. அதாவது சோஷியல் டிஃபரன்சஸ்னா இப்போ ஒரு தாழ்ந்த ஜாதி உயர் ஜாதி அப்படின்ற மாதிரி இருக்கு, ஒயிட் பிளாக் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இருக்குல்ல வெளிநாட்டுல. சோ அந்த மாதிரி அப்போ வந்து என்னது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து சப்ரஸ் பண்றது, இன்னொருத்தவங்களை வந்து இன்னொருத்தவங்களை விட அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து சப்ரஸ் பண்ணி பேசுறது. இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வர்றது. இங்க நான் டெமோக்ராட்டிக் ரெஜிம்ஸ் அப்படின்னு அவங்க எதை மீன் பண்ணா, டிக்டேட்டர்ஷிப்ஸா அந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப எடுத்துக்க. சப்ரஸ்னா ஸ்டாப் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இதுவை வந்து கண்ட்ரோல் பண்றது தான். ரெஜிம்னா வந்து கவர்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அததான் நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஸோ எபிலிட்டி to handle social differences, divisions and conflicts is thus a definite plus point of democratic regimes. ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சோஷியல் டிஃபரன்சஸா இருக்கட்டும், டிவிஷன்ஸா இருக்கட்டும், கான்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், இந்த சோஷியல் டிஃபரன்சஸ்னா நான் என்னன்னு வந்து சொன்னேன், மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்க்கறது, ஒயிட் பிளாக் பீப்புள் அப்படின்னு வந்து பிரிக்கிறது. ஒரு கண்ட்ரில ஒரு மாதிரி இருக்கும். டிவிஷன்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்னால வரக்கூடிய இந்த சண்டைகள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து சரி பண்ணிடும், அதாவது காமா வந்து அதை கொண்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் the example of Sri Lanka reminds us that a democracy must fulfill two conditions in order to achieve this outcome. அதாவது ஸ்ரீலங்கால நடந்தது இது வந்து என்னது, டெமோக்ரஸி வந்து ரெண்டு பக்கமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி காமா வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறோம். So it is necessary to understand that democracy is not simply ruled by majority opinion, and the majority always needs to work with the minority so that the government function to represent the general view. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஓட கல்ச்சர் அவங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கம்மியா இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களோட தேவைகளை எதுவுமே வந்து செய்யாம மெஜாரிட்டியா இருக்கிற மக்களுக்கு தேவைகளை மட்டும் வந்து சரி பண்றது வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி ஒப்பீனியன்ஸ் ஆர் நாட் பர்மனன்ட். அதே மாதிரி மெஜாரிட்டியா இருக்கிற மக்களும் சரி, மைனாரிட்டியில இருக்கிற மக்களும் சரி, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அதாவது ஐடியாஸ் வந்து பர்மனண்டா இதுதான் ஒண்ணு கேக்குறாங்க, அவங்களோட தேவையை வந்து சொல்றாங்க அப்படின்னா அது சரி பண்ணிட்ட பிறகு அதோட முடிஞ்ச போறது கிடையாது, திருப்பியுமே அடுத்த தேவை வந்து வரும், அதை வந்து சரி பண்ணணும். ஸோ அததான் வந்து சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ நெசசரி that rule by majority does not become rule by majority community in terms of religion or race or linguistic group etc. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மெஜாரிட்டி பீப்புளால ரூல் பண்ணப்படுது அப்படின்னா அது வந்து இட் டஸ் நாட், அது வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டினாலதான் வந்து ரூல் பண்ணப்படுது. அவங்களோட ரிலீஜன், அவங்களோட ரேஸ், அவங்களோட லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் அப்படின்னா
ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து ஒரே லாங்குவேஜ வந்து பேசுவாங்க. அதுதான் வந்து லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கம்யூனிட்டி அப்படின்னு மீன் பண்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து காமனா எதையோ ஒண்ணு வந்து ஷேர் பண்றாங்க. அது லாங்குவேஜா இருக்கட்டும், ரிலீஜனா இருக்கட்டும், ரேஸா வந்து இருக்கட்டும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து காமனா வந்து ஷேர் பண்ணிக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து கம்யூனிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ரூல் பை மெஜாரிட்டி மீன்ஸ் தட் in the case of every decision or in the case of every election, different persons and groups may and form a majority. So எலெக்ஷன்ல டிஃப்ரெண்ட் பர்சன்ஸோ குரூப்ஸோ அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டியை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ டெமோக்ரஸி ரிமைன்ஸ் டெமோக்ரஸி ஒன்லி as long as every citizen has a chance of being in majority at some point of time. ஸோ டெமோக்ரஸி அப்படின்ற அந்த விஷயம் வந்து அது டெமோக்ரஸியாவே வந்து இருக்கும். எப்போனா சிட்டிசன்ஸ் ஒரு கண்ட்ரில இருக்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஈக்குவல் சான்ஸ் வந்து கிடைக்கணும். அதாவது இந்த மெஜாரிட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல, அந்த ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு வந்து ஈக்குவல் சான்ஸ் வந்து கிடைக்கணும். அவங்க வந்து ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணப்படணும் அப்படின்றதான் வந்து மீன் பண்றாங்க. ஸோ இஃப் someone is barred from being in majority on the basis of birth, then the democratic rule ceases to be accommodative for that person or group. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் இல்ல குரூப் வந்து they are not allowed, அவங்கள வந்து அலோவ் பண்ணல. எதுக்காக? ஒரு பவர் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கோ இல்லாட்டினா வந்து அவங்க வந்து இந்த மெஜாரிட்டி குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ள வர்றதுக்கு வந்து முடியல. அவங்கள வந்து பிரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணினா? பர்த்தை பேஸ் பண்ணி. அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்னா டெமோக்ரஸி வந்து அங்க ஸ்டாப் ஆயிடுது. ஏன்னா ஃபேரா இல்லாம இருக்கிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு ட்ரூ டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே வந்து எல்லாருமே, அதாவது நோ மேட்டர் அவங்க எங்க இருந்து வராங்க, அவங்க எல்லாருக்குமே அவங்க பை பர்த் அவங்க டிஃபர் ஆனாலும் சரி, அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஈக்குவல் சான்சஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுதான். லீட் பண்றதுக்கும் சரி, அவங்க அவங்களோட கோரிக்கைகளை வந்து கேட்டு நடக்கிறதுக்கும் சரி, அவங்க லீட் பண்றதுக்கும் சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ டெமோக்ரஸி ஸ்டாண்ட்ஸ் மச் சுப்பீரியர் டு எனி அதர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் ப்ரொமோட்டிங் டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ டிக்டேட்டர்ஷிப் இருக்கு, அதே மாதிரி வந்து மிலிட்ரி ரூல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை விட டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சுப்பீரியர், அதாவது ஹையர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு பர்சனோட டிக்னிட்டி, அவங்களோட ஃப்ரீடம், அதாவது டிக்னிட்டி அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீடம் அப்படின்னும் போது வந்து இண்டிபெண்டன்ஸ், அந்த பர்சனுக்கான இண்டிபெண்டன்ஸும் அந்த பர்சனோடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் வந்து மதிச்சு செயல்படுறது, அது வந்து டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் வாண்ட்ஸ் டு ரிசீவ் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் த ஃபெலோ பீயிங்ஸ். ஸோ ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவலுமே அவங்களுக்கு வந்து இன்னொரு பர்சன், அதாவது ஒரு வேலை செய்யற இடமா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போறவங்களா இருக்கட்டும், ஒரு காலேஜ் போறவங்களா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பிளேஸுக்கு அவங்க வந்து அவங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கட்டும், ஸோ அந்த பர்சனுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கணும். அதாவது அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து அப்படி கிடைக்காத போது அது வந்து என்னவாகும்னா, அது வந்து ஒரு ப்ராப்ளமா வந்து கிரியேட் ஆகும். அதாவது ஒரு சண்டையில போய் வந்து முடியும். Often conflicts arise among individuals because some feel that they are not treated with due respect. So conflicts, fight, சண்டை வந்து ஏன் வருது, பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ்க்கு நடுப்புற அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ணல, அவங்கள வந்து மதிக்கல,
அவங்களுக்கு அவங்களோட அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சில விஷயங்களாலதான் வந்து இந்த கான்ஃபிளிக்ஸே வந்து உருவாகுது. The passion for respect and freedom are the basis of democracy. ஸோ டெமோக்ரஸி அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கும் போது, ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது, ஒரு பர்சனுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்டும் இண்டிபெண்டன்ஸும் தான் வந்து ஒரு மெயின் பேசிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. Democracies throughout the world have recognized this அட்லீஸ்ட் இன் பிரின்சிபிள். அதாவது வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த அதாவது ஒரு பர்சனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் அந்த பர்சனுக்கான ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக் பிரின்சிபிளா வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. திஸ் ஹாஸ் பீன் அச்சீவ்ட் in various degrees in various democracies. இது வந்து ஒரு கண்ட்ரிலயுமே இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றாங்க இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அவங்க பிரின்சிபிள்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி வந்து இருக்கும். இந்தியாவில இருக்கிற மாதிரியே தான் மற்ற கண்ட்ரி அதாவது டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரியில இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அவங்க வந்து வேற வேற வழிகள்ல வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அததான் வந்து சொல்றாங்க. For societies which have been built for long on the basis of subordination and domination, it is not a simple matter to recognize that all individuals are equal. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபார் சொசைட்டிஸ், அதாவது இப்போ டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஓகே, பட் ஆனா சில டிக்டேட்டர்ஷிப் ரூல் வந்து ஃபாலோ பண்றாங்க, மிலிட்ரி ரூல் ஃபாலோ பண்றவங்க, அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் have been built for long on the basis of subordination and domination. அப்படின்னா என்னது? பீயிங் அண்டர் someone's control. அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்களோட கண்ட்ரோல்ல வந்து இருக்கிறாங்க, அதுதான் வந்து டிக்டேட்டர்ஷிப். டாமினேஷன், கண்ட்ரோல் ஆர் பவர். டாமினேஷன் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் பவர் அண்டர் சம்ஒன். யாரோ ஒருத்தவங்க தான் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்டோ இல்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதையோ வந்து கிடைக்காது அந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அண்ட் அந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி எல்லா இண்டிவிஜுவல்ஸும் ஈக்குவல் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ சிம்பிள் மேட்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு ஈஸியான விஷயம் வந்து கிடையாது. டேக் த கேஸ் ஆஃப் டிக்னிட்டி ஆஃப் விமன். Most societies across the world were historically male-dominated societies. So, women-ஓட dignity, அத வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா சொசைட்டிஸ்லயுமே, அதாவது வேர்ல்டு வைடு இருக்கிற நேஷன்ல எல்லா கண்ட்ரிலயுமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் சைட்ல இருந்து, அதாவது அந்த காலத்துல பழைய காலத்துல இருந்தே மேல் டாமினன்ட் சொசைட்டிஸ் தான் வந்து அதிகமா இருந்தது. அதாவது மேல் டாமினேஷன் தான். விமன் வந்து வேலைக்கு போகக்கூடாது, அவங்க வந்து வீட்டுலதான் இருக்கணும், வெளியிலயே வரக்கூடாது, அவங்க வந்து வெளியில வேலைக்கெல்லாம் வந்து போகக்கூடாது, வீட்டுலதான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அவங்க பேசுறதோ அவங்க சொல்றதோ அது கரெக்டாவே இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து அந்த டைம்ல இருந்துச்சு. அண்ட் லாங் ஸ்ட்ரகிள்ஸ் பை விமன் have created some sensitivity today that the respect and equal treatment of women are necessary ingredients of a democratic society. அதுக்கப்புறமா ரொம்ப லாங் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நடந்துச்சு, நிறைய எஃபர்ட்ஸ் வந்து விமன்ஸ் வந்து போட்டாங்க, ஃபைட் நடந்தது. ஸோ வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆச்சு. அதாவது அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட ரைட்ஸ் பத்தி எல்லாமே வந்து அவேர்னஸ்லாம் வந்த பிறகு இப்போ வந்து ஈக்குவலா வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்றது அப்படின்றது வந்து ஒரு
டெமோக்ராட்டிக் சொசைட்டில வந்து ஒரு நெசசரி திங்கா வந்து ஆயிடுச்சு. தட் டஸ் நாட் மீன் தட் விமன் ஆர் ஆக்சுவலி ஆல்வேஸ் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். ஸோ ஆனா இதை வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது விமன்ஸ் வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்குது அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் ஒன்ஸ் த principle is recognized, it becomes easier for women to wage a struggle against what is now unacceptable legally and morally. பட் ஆனா இது வந்து ஒரு பிரின்சிபலா வந்து ஆயிடுச்சு. ஸோ பிரின்சிபலா வந்து அவங்க அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அதாவது கண்ட்ரில வந்து அது ஒரு மெயின் பிரின்சிபலா வந்து இருக்கும் போது அப்போ வந்து இது கிடைக்கல இல்ல இது நடக்கல அப்படின்னும் போது அதை ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க வந்து அதை அது மாதிரி ஏதாவது அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி விஷயத்துல, அதாவது எல்லா இடத்துலயும் இல்ல பட் சில இடத்துல வந்து இந்த மாதிரி விமனுக்கு வந்து ஈக்குவல் ரெகக்னேஷன் வந்து கிடைக்கல, அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இருக்குல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குல்ல, அப்ப ஏன் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு எடுத்துட்டு அதை வந்து போராடுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பேசிஸா வந்து இருக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்ட பிறகு. இஃப் இன் அ நான் டெமோக்ராட்டிக் செட்டப் திஸ் unacceptability would not have legal basis because the principle of individual freedom and dignity would not have the legal moral force there. ஆனா இதே வந்து ஒரு நான் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கிற கண்ட்ரியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஒரு அன்அக்செப்டபிலிட்டி வந்து இருக்கு, அதாவது ஒத்துக்கல. ஒரு சில இடத்துல இன்னுமே வந்து நம்ம அந்த வில்லேஜ் சைட்ல எல்லாம் போகும்போது இன்னுமே வந்து அவங்க அந்த டைம்ல இருந்த மாதிரியே அந்த மேல் டாமினேஷனோடவே வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்பயுமே இந்த டைம்லயுமே வந்து பார்க்க முடியும். ஸோ அதாவது எல்லா இடத்துலயும் சில இடத்துல வந்து அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அப்போ வந்து இந்த அன்அக்செப்டபிலிட்டி வந்து இது வந்து தப்பு அப்படின்னும் போது விமன் வந்து அதை எதிர்த்து போராடி அவங்களோட உரிமைகளை வந்து வாங்க முடியும். இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இது பாசிபிள். இதே வந்து ஒரு நான் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது அவங்க அந்த கண்ட்ரிலயோ வந்து என்ன இருக்காது, ஒரு லீகல் பேசிஸ் வந்து இருக்காது. இப்போ இங்க வந்து ஏன் போராடனா அது கிடைக்கும் அப்படின்னா லீகல் பேசிஸ் வந்து இருக்கு, அதை வந்து லீகல் ஆக்கியிருக்காங்க. ஸோ ஆனா இதே வந்து ஒரு நான் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு இடத்துல வந்து இது வந்து லீகல் பேசிஸ் கிடையாது. அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஃப்ரீடமோ செல்ஃப் ரெஸ்பெக்ட பத்தி அவங்க வந்து அதை வரி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து லீகல் மாரல் ஃபோர்ஸ் வந்து அங்க இருக்காது. ஸோ த சேம் இஸ் ட்ரூ இன் கேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். இதே தான் வந்து கேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ்னு எடுத்துக்கும் போதும் வந்து இதே தான் நடக்குது. நாட் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் விமன் பட் ஆல்சோ இன் த கேஸ் ஆஃப் கேஸ்ட். அதாவது தாழ்ந்த ஜாதி மக்கள் உயர் ஜாதி மக்கள் அப்படின்ற அந்த பிரிவினை வந்து இருக்குது. ஸோ டெமோக்ரஸி இன் இந்தியா ஹேஸ் ஸ்ட்ரென்தன்ட் த கிளைம்ஸ் of the disadvantaged and discriminated caste for equal status and equal opportunity. ஸோ இந்தியால டெமோக்ரஸி அப்படின்றது வந்து என்னன்னா டிஸ்அட்வான்டேஜ், அதாவது அதான் கீழ்ஜாதி மக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த டைம்ல எல்லாம் தீண்டாமை வந்து இருந்தது. ஸோ அவங்க வந்து உயர் ஜாதி மக்களை வந்து தொடக்கூடாது, துண்டு வந்து மேல தோல்ல போடக்கூடாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அந்த மாதிரி சில டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் அதுக்கு அப்புறமா தான் வந்து இதெல்லாம் வந்து மாற ஆரம்பிச்சுது. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. அண்ட் இதெல்லாமே வந்து இந்தியால இந்த டெமோக்ரஸி அப்படின்ற விஷயம் வந்த பிறகு ஒரு ரூலா வந்து ஆக்கினாங்க. ஸோ டிஸ்கிரிமினேட்டட் கேஸ்ட் எல்லாம் வந்து ஹாவ் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க இருந்த கேஸ்ட் வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ், எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு எல்லாத்துலயுமே அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. There are instances still of caste-based inequalities and atrocities, but these lack the moral and legal foundations. இன்னமே வந்து சில caste-based inequalities இதெல்லாம் வந்து நடந்துதான் இருக்கு. அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த லீகலான அந்த விஷயம், அந்த மாரல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல.
So perhaps it is the recognition that makes ordinary citizens value their democratic rights. ஸோ வந்து இதுல இருந்து என்ன சொல்றாங்க, நார்மல் சிட்டிசன்ஸ் ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனா இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து டெமோக்ராட்டிக் ரைட்ஸை வந்து வேல்யூ பண்ணணும், மதிக்கணும், அதை வந்து சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் டெமோக்ரஸி ஆல்சோ ஃபங்க்ஷன் as the criteria for judging any democratic country. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் டெமோக்ரஸி ஆல்சோ ஃபங்க்ஷன்ஸ் as the criteria for judging any democratic country. ஸோ ஒரு கண்ட்ரியோட அந்த ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில இருக்கிற மக்கள் அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நம்ம கண்ட்ரி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், ஜஸ்டிஸ், டிக்னிட்டி, இதெல்லாம் தான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் இதெல்லாம் தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்காகனா அந்த கண்ட்ரி வந்து ட்ரூலி டெமோக்ராட்டிக்கா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறதுக்குமே அவங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. What is most distinctive about democracy is that its examination never gets over. ஸோ டெமோக்ரஸியில ரொம்ப யூனிக்கா, டிஸ்டிங்டிவ் அப்படின்னா யூனிக்கா வந்து இருக்கிறது. என்ன டெமோக்ரஸியில யூனிக்கா இருக்கு அப்படின்னா இஸ் தட் இட்ஸ் எக்ஸாமினேஷன் நெவர் கெட்ஸ் ஓவர். எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டெஸ்ட் எழுதுறாங்க, அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாங்கன்னா அடுத்த டெஸ்ட் வருது, திருப்பியுமே அடுத்த டெஸ்ட் வந்து they are writing. அதே மாதிரிதான் டெமோக்ரஸிலையும் ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி வந்து அது ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. as democracy passes one test it produces another test. ஸோ ஒரு டெஸ்ட் முடிஞ்சுது அப்படின்னா அடுத்த டெஸ்ட் வந்து வருது. as people get some benefits of democracy they ask for more and want to make democracy even better. ஸோ டெமோக்ரஸியில இருந்து அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, சில நல்ல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அப்ப என்ன பண்றாங்க, இன்னுமே வந்து அதிகமா வரணும், இன்னுமே வந்து இன்னும் வந்து அந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இன்னுமே நல்லா வந்து செயல்படுத்தணும், இன்னுமே வந்து பெட்டரா ஒர்க் ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வை when we ask people about the way democracy functions they will always come up with more expectations and many complaints. ஸோ அதனாலதான் நம்ம வந்து பீப்புள் கிட்ட டெமோக்ரஸி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி என்ன அப்படின்னு வந்து கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பத்தி, அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து எப்படிலாம் இருக்கணும், டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், டெமோக்ரஸி வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பத்தி வந்து அவங்க சொல்றாங்க. என்னென்னலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, என்னென்னலாம் தப்பா இருக்கு அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்றாங்க. The fact that people are complaining is itself a testimony to the success of democracy. So people வந்து இங்க வந்து என்ன சொல்றாங்க, people வந்து அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல, அதாவது இந்த மாதிரி தப்பு இருக்கு அப்படின்றது, அதுவே வந்து டெஸ்டிமோனி அப்படின்றது வந்து என்னது வந்து எவிடன்ஸ் இல்லைன்னா ப்ரூஃப், அதுவே வந்து டெமோக்ரஸியோட சக்சஸ்க்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இட் ஷோஸ் தட் பீப்புள் have developed awareness and the ability to expect and to look critically at power holders. ஸோ இது வந்து என்ன காமிக்குது அப்படின்னா பீப்புள் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பீப்புள் அதே மாதிரி வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு, அதாவது பவர் ஹோல்டர்ஸ்னா யார் வந்து நாட்டை வந்து ஆள்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவங்க இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரணும் நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு, மக்களோட ரெஸ்பெக்ட், ஃப்ரீடம்க்கு, அவங்க வந்து இண்டிபெண்டா அவங்க வந்து எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கிடைக்கணும், எல்லாரும் சொல்றதும் வந்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்றத பத்தி மக்களும் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதை வந்து பவர் ஹோல்டர்ஸ் அப்படின்றது வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ், அதாவது நம்ம நாட்டை வந்து ஆள்றவங்க வந்து சொல்றாங்க. அந்த ஹை அண்ட் த
mighty. A public expression of dissatisfaction with democracy shows the success of democratic project. So பப்ளிக்கோட எக்ஸ்பிரஷன், அதாவது இந்த டெமோக்ரஸி நடக்குதுல்ல, அதுல இருந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவங்க மக்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது இந்த டெமோக்ராட்டிக் ப்ராஜெக்டுக்கான ஒரு சக்சஸ் வந்து வெளியில தெரியுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பீப்புள் ஃப்ரம் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அ சப்ஜெக்ட் இன்டு தட் ஆஃப் அ சிட்டிசன். ஸோ இது வந்து என்னது, பீப்புளை வந்து ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து அவங்க வந்து ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனா வந்து மாத்துது. அவங்க வந்து சொல்றாங்க, இது நம்ம கண்ட்ரி, இது மாதிரி இதெல்லாம் நடந்தா நல்லா டெவலப் ஆகும், இந்த தப்பெல்லாம் சரி பண்ணா இன்னும் நாடு முன்னேறும் அப்படின்னும் போது அவங்க ஒரு சப்ஜெக்டா இருந்து, அதாவது அவங்க ஒரு வேற ஆளா இருந்து அவங்க வந்து ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனா வந்து அவங்க திங்க் பண்ணி அவங்க சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ மோஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் டுடே பிலீவ் தட் தேர் vote மேக்ஸ் அ டிஃபரன்ஸ் டு த வே the government is run unto their own self-respect. ஸோ இப்போ இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்றாங்க, ஒரு பர்சனுமே என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஓட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து ரன் ஆகக்கூடிய விதத்துல வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து ஏற்படும். ஸோ எல்லா மக்களையும் வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ அப்போ வந்து ஓட்டிங் அப்படின்றது வந்து முக்கியம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. பீப்புள் வந்து ஸோ ஃப்ரீயா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அவங்க ஒப்பீனியன்ஸ். அதுவே வந்து ஒரு மெயின் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டோட ஒரு பிக் சக்சஸ் அப்படின்றது தான் வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து சொல்றாங்க. ஸோ இந்த டாபிக்கோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து அடுத்த சாப்டர் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.